ஹாய் நண்பா, கிட்டத்தட்ட 5 வருடங்களாக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஒரு ஜாபுக்கு தான். ஆமாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 8113 வேகன்சி. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே அலவன்ஸை சேர்த்து மாதம் ஒரு 50,000 55,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்களில் எத்தனை பேருக்கு ஐடி ஜாப்ஸில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஐடி ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு உங்கள் பேக்ரவுண்ட் ஆர் மார்க் ஒரு தடையாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் கம்பெனிஸ் கேட்குற ஸ்கில்லை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கு அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி டாப் கம்பெனிஸில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இன்டென்சிவ் 3.0 ப்ரோக்ராம் மூலிமா ஒரு லைவ் டெமோ செஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், எப்படி டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே ஜீரோலேருந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வரைக்கும் சொல்லித்தராங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நேம், ஃபோன் நம்பர், என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். இப்போவே எல்லாரும் டெமோவுக்கு புக் பண்ணுங்கள். ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ரீசெண்டாக என்டிபிசி வேலைகளுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஷார்ட் நோட்டீஸை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தற்பொழுது இந்த ஷார்ட் நோட்டீஸை ஃபாலோ பண்ணி அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். ஸோ தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலை என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து அக்டோபர் மாதம் 13. சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அக்டோபர் 15க்குள்ளே பே பண்ணிடணும். சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த ஒரு என்டிபிசி ஜாபுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். காரணம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பதவிகள் ரொம்ப முக்கியமாக. இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாபுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமாக இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாப் நிறைய பேருடைய ஒரு ட்ரீமுங்க. ஸோ தற்பொழுது ஸ்டேஷன் மாஸ்டரில் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் டிக்கெட் சூப்பர்வைசரில் வேகன்சி இருக்குது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான பதவிகளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்தளவு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8113 வேகன்சி இருக்குது. இதில் நம்ம தமிழகத்தில் சென்னை ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்பி சென்னை ரீஜியனில் தான் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே வரும். ஸோ நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் எண்டில் தான் அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிக்கெட் சூப்பர்வைசரில் நாடு முழுவதும் ஒரு 1736 வேகன்சி, ஸ்டேஷன் மாஸ்டரில் 994 வேகன்சி. இந்த 2 கேட்டகரி வேலைகளுக்கு பேசிக் பே 35,000 ரூபாய், அலவன்ஸ் சேர்த்து ஒரு 55,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஏர்ன் பண்ணலாம். எல்லா ஜாபுக்குமே குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த ஜாபுக்கு ஒரு 3144 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட்டில் இது ஒரு 1507 வேகன்சி. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் ஒரு 732 வேகன்சி. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு பேசிக் பே 29,200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 45,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நாடு முழுவதும் மொத்தமாக 8113 வேகன்சி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. மொத்தமாக 5 விதமான பதவிகள் இருக்குது. இந்த 5 விதமான பதவிகளுக்குமே காமனாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு 2 விதமான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேங்களா? இதில் பர்டிகுலராக ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது எந்த போஸ்ட்டுக்கு அடிஷ்னலாக வருது அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் டெஸ்ட். ஸோ நீங்கள் 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு. இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு அடிஷ்னலாக ஒரு எக்ஸாம், அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த ஜாபுக்கெலாம் 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான், இன்டர்வியூலாம் கிடையாதுங்க.
அதனால் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகிறவங்க, டிகிரி படிச்சுட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிடும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/3 கால்குலேஷனில் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க, OBCக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC ST மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் தென் EWS எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா தான் ஃபீஸு. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் CBT எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ண இந்த 250 ரூபா ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது வழக்கமாக இந்த ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 500 ரூபா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 400 ரூபா அதில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரீஃபண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பேஜ் நம்பர் 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ரீசெண்டாக போட்ட ஷார்ட் நோட்டீஸை பார்த்துட்டு எனக்கு சிலபஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5 வருடத்துக்கு முன்னக்கூட்டி தான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. சிலபஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புது நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக எல்லோரும் பேஜ் நம்பர் 21 நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் காமன் சிலபஸ் தான். 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ 90 நிமிடங்கள் உங்களுக்கு டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய சிலபஸ் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எல்லா சிலபஸுமே தெளிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. இதுலேயுமே சேம் சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கொஸ்டின் கேட்பாங்க. 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது சரிங்களா. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு சில போஸ்ட்டுக்கு டைப் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு நல்ல அகாடமிக்கில் இப்போவே ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் அகாடமிக்கில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது காமனான ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா NTPCயில் கிராஜுவேட் லெவல் பதவிகள். அப்படி பார்க்கும்போது நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இந்த 3 ஜாபுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வேகன்சிக்கு எலிஜிபிள் தான். அதில் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 4வது வேகன்சி, 5வது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்குறாங்க. அதாவது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, இல்லைனா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. இந்த டைப்பிஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய இந்த பதவிக்கு மட்டும் நீங்கள் டிகிரி அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிராக் பண்ணணும். ஸோ டைப்பிங் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இல்லைனா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு டைப்பிஸ்ட்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா முதல் 3ல் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு ஏதாச்சும் ஒரு வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 8113 வேகன்சி. அதில் நம்ம தமிழகத்துக்குள்ளே எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 436 வேகன்சி அலாட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சூப்பர்வைசரில் ஒரு 155 வேகன்சி. அண்டு இதில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரில் நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப கம்மியான வேகன்சி தான், 8 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில் 9 வேகன்சி, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்டில் 144, அண்ட் உங்களுக்கு சீனியர் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வேகன்சி ஐசிஎஃப்பில் சொல்லியிருக்காங்க. சதர்ன் ரீஜனில் ஒரு 76 வேகன்சி. ஐசிஎஃப் அப்படின்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்குது, அங்கே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைப்பிஸ்ட் கேட்டகரி மட்டும் சதர்ன் ரயில்வேலையும் இருக்குது, ஐசிஎஃப்லேயும் இருக்குது. சதர்ன் ரயில்வே அப்படின்னா தமிழகம் முழுவதும் சதர்ன் ரயில்வே தான். ஸோ உங்களுக்கு ரயில்வேல தமிழகம் முழுவதும் எங்கேனாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் ஆர்ஆர்பி சென்னை நம்ம தமிழகத்துக்கு ஒரு 436 வேகன்சி இந்த NTPC கிராஜுவேட் லெவலில் அலாட் ஆகிருக்கு. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை ஃபாலோ பண்ணி நான் கிராஜுவேட் லெவல் என்டிபிசி வேகன்சி அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு 5-6 நாளுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம சேனலில் வந்த உடனே வீடியோ போட்டுருவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.